வணக்கம் மக்களே. இந்த டாபிக் பேசும்போது எனக்கு செம்ம எரிச்சலாக வருது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறையா கொலை நியூஸ்லாம் பார்த்துருக்கோங்க. இந்த இடத்துக்காக அடிச்சுட்டு கொலை பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைனா முன்விரோத காரணமாக அடிச்சுட்டு கொலை பண்ணிப்பாங்க. பட் ஒரு குழந்தைய கொல்ல முடியுமா? அப்படின்லாம் நினைக்கும்போது அதெல்லாம் நடந்துட்டுருக்குங்க. ஒரு 3 பேர் பற்றி நம்ம பேசணும்னா, அதில் காமனாக இருக்கிறது இந்த குழந்தைங்கங்க. பேசும்போதே தெரியும் யாரை பற்றி பேச போகிறேன்ட்டுன்னு. இந்த பிரியாணி அபிராமி, மீனாட்சி சுந்தரம், அப்புறம் நேத்து தமிழரசி, அப்புறம் சென்னையில் சதீஷ்குமார். இவங்க 3 பேர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா காமனாக இருக்குது அவங்களோட குழந்தைங்கங்க. எதுக்காக கேட்டிங்கன்னா அவங்களோட காம இச்சைக்காக. ஃபஸ்ட்டு இந்த அபிராமி பார்ப்போம். இந்த அபிராமி பற்றி நிறைய பேர் டீட்டெயிலாக பேசியிருப்பாங்க. பட் லாஸ்ட்டாக அவங்களுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துட்டு அவங்க அதுக்கு சொல்கிறாங்க, அவங்க சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, சாப்பிட்டு வரேன்னு போயிருக்காங்க. பட் சாப்பிட போகும்போது அவங்க நடுவில் யோசிச்சிருப்பாங்க போல், நம்ம தீர்ப்பு கொடுக்காம போய் நம்ம சாப்பிட்றோமே, நம்மளுக்கு அதே யோசனையாக இருக்கும், நம்மளுக்கு ஜீரணமாகாது. ஃபஸ்ட்டு நான் தீர்ப்பு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நிம்மதியாக நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அவங்க ரிட்டன் என்ன பண்ணுறாங்க, தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல இவங்க 2 பேரும் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. இதுமாரி நான் பண்ண தப்பு, எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, நான் 7 வருஷம் ஜெயிலே கழிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்காங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, உன் குழந்தையும் கொன்னுடுவேன், அதுவும் காமத்துக்காக. இப்போ நீ அப்பா அம்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இதுக்கெலாம் நான் உனக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், உயிருக்கு உயிர் பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு அவங்க இவ்வளோ சொல்லிவிட்டு அவங்க ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த இடத்துல சொல்கிறாங்க, இதுக்கு நான் கண்டிப்பாக தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், ஆனால் என்னால் அது முடியல, அதுக்காக ஆயுள் தண்டனை கொடுக்குறேன், உங்களெலாம் விடுவிக்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. சர மாதிரியான கேள்வி. அந்த இடத்துல இவங்க வெளில அந்த வீடியோவில் பார்க்குறோம், அழுதுட்டுருக்காங்க. தன்னோட குழந்தைக்கு சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொடுத்துட்டு இப்போ என்ன ஒரு நாடகம், இதுமாரி எங்கள் அப்பா அம்மாவை பார்க்கணும் அப்படின்ட்டுன்னு. அதுக்கு அந்த குழந்தைய பெற்றுக்காமே இருந்திருக்கலாம்ல. இல்லைனா உங்களுக்கு உங்கள் சந்தோஷம் முக்கியம்னா அந்த குழந்தைய தத்து எடுத்துகிட்டு கொடுத்துட்டு போகலாமே. அதுக்கப்புறம் நேத்து தமிழரசி, அவங்க பார்த்திங்கன்னா இவங்கள விட தெல்லாலங்கடி. அந்த குழந்தை வெளில விளையாடிட்டுருக்கு, அதை கூப்பிட்டு இதுமாரி கழுத்தை நெரிச்சிட்டு அந்த குழந்தை செத்திச்சா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க நாடகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க ரிலேட்டிவ்க்கெலாம் கால் பண்ணி இதுமாரி குழந்தை மயக்கமாயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரே அழுக. எண்டில் பார்த்தா பண்ணது எல்லாமே இவங்கங்க. தன்னோட குழந்தைய கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு இவ்வளோ நாடகம் எதுக்காக? இவங்க கட்டிட வேலை பார்க்குறாங்க போல், அவங்க கூட அஃபேரில் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் ஜாலியாக இருக்கிறதுக்கு இந்த குழந்தை தடையாக இருந்திருக்கு, அந்த குழந்தைய கொன்றாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சதீஷ்குமார் சென்னையில் தன்னோட குழந்தைய ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு அந்த குழந்தைய கத்தியால் கழுத்தில் அறுத்து அந்த குழந்தைய சாவடிச்சிருக்காங்க. அவங்களோட ஒய்ஃபும் சரி, அவங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்லாம் சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இருந்தால் குழந்தைய அம்மா கிட்டே விடுங்க, அப்பா கிட்டே விடாதீங்க, ஏன்னா நம்ப முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சைடு பார்த்திங்கன்னா அப்பா கொள்கிறாரு, இதுமாரி அம்மாக்கிட்டே குழந்தைய விடுன்றாங்க. இன்னொரு சைடு சினரியோ பார்த்தா இதுமாரி அம்மா தான் குழந்தைய கொள்கிறாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காமன் விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு காம இச்சைக்காக. உங்களுக்கு அப்படி சந்தோஷம் இருந்ததுன்னா அந்த குழந்தைய வேறு யாருக்குன்னா தத்து விடுங்க. அந்த இடத்துல அந்த குழந்தைய கொல்லணுன்றது அவசியம் இல்லை. அது எவ்வளோ நம்பி தானே அம்மா கூப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தானே உள்ளே வருது. அதை தாண்டி அதை கழுத்தை நெரிச்சு கொல்லும் போது கூட அவங்களுக்கு அந்த காமம் தான் இதுமாரி அந்த குழந்தைய கொண்டுட்டா நம்ம அவங்க கூட ஜாலியாக இருக்கலாம். அப்படி என்ன உங்களுக்கு ஜாலியாக அந்த குழந்தைய கொண்டுட்டு? இதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டாக இருக்குது. இவ்வளோ பண்ணிவிட்டு அந்த இடத்துல தைரியமாக எப்படி மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை பண்ணுறாங்கன்னு தாங்க எனக்கும் ஒன்றுமே புரியல. தெரியும் எப்படியோ ஹாஸ்பிட்டல்லாம் போனால் அந்த மார்ச்சர்லாம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருவாங்க, இதுமாரி கழுத்தை நெரிச்சு தான் கொண்டிருக்காங்கன்னு. இவ்வளோ நாலேஜ் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு முன்னாடி நிற்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காமம். அதுவும் அந்த அபிராமியும் அந்த மீனாட்சி சுந்தரம் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வந்திருக்கு. கொண்டுட்டியா தைரியமாக எனக்கு பேசுகிற, சரி ஓகே நீ பதறாத, லைட்லாம் ஆஃப் பண்ணுற வீட்டில், நீ சேஃபாக இரு, நம்ம காலைல ஓடி போயிடலாம். ஒரு குழந்தைய கொண்டுட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க. அந்த குழந்தைய கொண்டு தான் இல்லாமல் எப்படி மறைக்கிறதுன்னு வேறு பிளான் வேறு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்தமாரி இருக்கவங்களாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.